அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 25. பெராஷாயின் கொலை. காலை 9 மணிக்கெல்லாம் உத்தரவுகளுக்காக கோமகனிடம் யாரும் வரவில்லை. துருப்புகள் மாஸ்கோ வழியாக போய்க் கொண்டிருந்தன. மாஸ்கோவாசிகளில் யாரால் வெளியே போக முடியுமோ அவர்கள் தங்கள் சொந்த முறையில் போய்க் கொண்டிருந்தார்கள். போகாமல் தங்கி இருந்தவர்களும் அப்படி தங்குவதற்கு தாங்களே தீர்மானித்து கொண்டார்கள். சாக்கோல் நிக்கி என்ற இடத்திற்கு போவதற்கு தமது வண்டியை தயார் செய்யும்படி கோமகன் உத்தரவிட்டார். அவர் தமது அறையில் கைகளை கட்டிக்கொண்டு எரிச்சலுடனும் சோகமாகவும் வாய் பேசாமலும் அமர்ந்திருந்தார். அமைதியான கலவரங்கள் இல்லாத காலங்களில் தம்முடைய முயற்சிகளினால்தான் தம்முடைய ஆளுகையிலுள்ள மக்கள் எல்லோரும் தங்களுடைய வேலைகளை செய்து வருவதாக ஒவ்வொரு நிர்வாக அதிகாரியும் நினைப்பதுண்டு. இம்மாதிரியாக தாங்கள் அத்தியாவசியமானவர்கள் என்ற நினைப்பில்தான் ஒவ்வொரு நிர்வாக அதிகாரியும் தம்முடைய வேலைகளுக்கும் முயற்சிகளுக்கும் திருப்தியை பெறுகிறார். சரித்திரம் என்ற சமுத்திரம் அமைதியாய் இருக்கிற காலத்தில் நிர்வாக அதிகாரி தம்முடைய சிறிய படகில் அமர்ந்து மக்களின் கப்பலை வழிகாட்டி நடத்துவதற்கு தமது படகிலிருந்து ஒரு நீண்ட கம்பை கப்பலோடு இணைக்கிறார். தம்முடைய முயற்சிகளினால்தான் அந்த கப்பலும் வருகிறது என்று அவர் நினைக்கிறார். ஆனால் புயல் ஏற்படும் போது, சமுத்திரம் பொங்கும் போது, அந்த புயலில் கப்பல் போக வேண்டியிருக்கும் போது இந்த மனோராஜ்யம் சாத்தியமில்லாமல் போகிறது. அந்த சமயத்தில் கப்பலானது தனது ஏராளமான பலத்தினால் சுதந்திரமாய் போக ஆரம்பிக்கிறது. படகிலிருந்து நீட்டப்படும் அந்த தொடர்பு கம்பானது அந்த கப்பலோடு தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. இப்பொழுது திடீரென்று அந்த நிர்வாக அதிகாரி தாம் பெரிய பலமாக இருந்த நிலைமை மாறி அற்பமானவராகவும் உபயோகமற்றவராகவும் பலவீனமானவராகவும் காணப்படுகிறார். இம்மாதிரிதான் ராஸ்டாப்சைன் உணர்ந்தார். இதுதான் அவரை எரிச்சல் கொள்ளும்படி செய்தது. ஜனக்கூட்டம் நிறுத்தி பேசிக்கொண்டிருந்த அந்த போலீஸ் சூப்பரிண்டன்ட் கோமகனை பார்ப்பதற்காக உள்ளே சென்றார். குதிரைகளை வண்டியில் பூட்டியாய்விட்டது என்று கோமகனிடம் அறிவிப்பதற்காக ஒரு உதவியாளர் அதே சமயத்தில் உள்ளே சென்றார். அவர்கள் இருவரும் வெளிரி போயிருந்தார்கள். கோமகன் இட்ட வேலைகளை செய்து முடித்தாய் விட்டன என்று அந்த போலீஸ் சூப்பரிண்டன்ட் தெரிவித்துவிட்டு கோமகனை பார்ப்பதற்காக முற்றத்தில் ஒரு மகாபெரிய கூட்டம் கூடியிருப்பதாக தெரிவித்தார். ஒரு வார்த்தை கூட பேசாமல் ராஸ்டாப்சைன் எழுந்து அவசரமாக தம்முடைய சொகுசான வரவேற்பறைக்கு சென்று அங்கிருந்து வெளிவராந்தா கதவின் கைப்பிடியில் கை வைத்தார். பின்னால் அங்கிருந்து ஜன்னல் பக்கத்திற்கு போனார். அந்த ஜன்னல் வழியாக வெளியே இருந்த கூட்டத்தை நன்றாய் பார்க்க முடிந்தது. அந்த உயரமான வாலிபன் கடுமையான தோற்றத்தோடு கூட்டத்தின் முன்னால் நின்று கையை ஆட்டிக்கொண்டு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தான். இரத்தக்கரை படிந்த கொல்லனும் அவன் பக்கத்தில் முகத்தை தொங்கவிட்டு கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த அடைத்த ஜன்னல் வழியாக கூட்டத்தின் இரைச்சல் கேட்டுக்கொண்டிருந்தது. என்னுடைய வண்டி தயாராகிவிட்டதா என்று ஜன்னல் பக்கத்திலிருந்து திரும்பி வந்த ராஸ்டாப்சைன் கேட்டார். தயாராகிவிட்டது மேன்மை தங்கியவரே என்று உதவியாளர் பதில் சொன்னார். மீண்டும் வராந்தா கதவுக்கு பக்கத்தில் ராஸ்டாப்சைன் சென்றார். அவர்கள் என்ன வேண்டுமென்று கேட்கிறார்கள் என்று அவர் போலீஸ் சூப்பரண்டை கேட்டார். மேன்மை தங்கியவரே, பிரெஞ்சுக்காரர்களை எதிர்ப்பதற்காக உம்முடைய உத்தரவுகளின்படி அவர்கள் தயாராக இருப்பதாய் சொல்லுகிறார்கள். ஏதோ துரோகம் நடந்துவிட்டதாக கூச்சல் போடுகிறார்கள். அது ஒரு கலாச்சார கூட்டம் மேன்மை தங்கியவரே. அதிலிருந்து நான் தப்பி வருவதற்கு மிகுந்த கஷ்டப்பட்டு போனேன். மேன்மை தங்கியவரே, நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நேர் போகலாம். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எனக்கு சொல்வதற்கு நீர் அவசியமில்லை என்று கோபமாக ராஸ்டாப்சைன் கூச்சலிட்டார். அந்த வராந்தா கதவுக்கு பக்கத்தில் அவர் நின்று கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார். ருஷ்யாவுக்கு அவர்கள் செய்தது இதுதான், எனக்கு அவர்கள் செய்தது இதுதான் என்று அவர் நினைத்தார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காரியங்களுக்காக யாராவது ஒருவர் மீது அந்த பழியை போடுவதற்கு அவருடைய உள்ளத்தில் அடக்க முடியாத கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. முன்கோபம் உள்ளவர்களுக்கு நேருவதைப் போல கோபத்தினால் அவர் தம் சுவாதீனத்தை இழந்திருந்தார். அந்த கோபத்தை காட்டுவதற்கு ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தார். இதோ அந்த கூட்டம் நிற்கிறது. இவர்கள்தான் மக்களின் களிகடைகள் என்று அவர் தமது கூட்டத்தை நோக்கிய போது நினைத்தார்.
அவரும் ஒரு பலியையே விரும்பிக் கொண்டிருந்தபடியால், தமது கோபம் முழுவதையும் அந்த பலியிடம் காட்ட விரும்பியபடியால் அவருக்கு இந்த நினைப்பு தோன்றியது. வண்டி தயாராகிவிட்டதா என்று மீண்டும் அவர் கேட்டார். ஆம் மென்மை தங்கியவரே, பெராஷாகினை பற்றி உம்முடைய உத்தரவுகள் என்ன? அவன் முற்ற மண்டபத்தில் காத்து கொண்டிருக்கிறான் என்று உதவியாளர் கூறினார். ஹா என்று எதிர்பாராத விதமாக ஒரு நினைப்பு ஞாபகத்திற்கு வந்ததைப் போல ராஸ்டாப்சென் கூச்சலிட்டார். வேகமாக கதவை திறந்து உறுதியோடு வராந்தாவிற்கு போனார். அங்கு நடந்து கொண்டிருந்த பேச்சுகள் உடனே நின்றன. தலையிலிருந்து தொப்பிகளை எல்லாரும் கழற்றி கோமகனை நோக்கினார்கள். காலை வந்தனம் வாலிபர்களே என்று கோமகன் வேகமாக உரத்த சப்தத்தில் பேசினார். நீங்கள் இங்கு வந்ததற்காக நன்றி. நான் இன்னும் ஒரு வினாடியில் இதோ உங்களுடன் வெளியே வருவேன். ஆனால் இந்த துஷ்டனை பற்றிய விஷயத்தை முதலில் முடிவு செய்ய வேண்டும். மாஸ்கோவிற்கு நாசம் விளைவித்த இந்த துஷ்டனை தண்டிக்க வேண்டும். கோமகன் வேகமாக மீண்டும் அறைக்குள் வந்து கதவை தடார் என்று சாத்தினார். அந்த கூட்டத்தில் திருப்தியும் சந்தோஷமும் காணப்பட்டது. எல்லா துஷ்டர்களையும் அவர் ஒழித்து விடுவார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பிரெஞ்சுக்காரர்களை பற்றி ஏதோ சொன்னீர்கள். சட்டமென்றால் என்ன என்பதை அவர் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்போகிறார் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் நம்பிக்கை இழந்ததற்காக ஒருவரை ஒருவர் குறை கூறுவதைப் போல பேசிக்கொண்டிருந்தார்கள். சில நிமிஷங்களுக்கு பின்னால் ஒரு அதிகாரி வேகமாக முன்வாசல் வழியாக வெளியே வந்து ஒரு உத்தரவு கொடுத்தார். உடனே குதிரை வீரர்கள் ஒரு வரிசையாக நின்றார்கள். வராந்தாவில் இருந்த கூட்டம் ஆவலோடு முற்ற மண்டபத்திற்கு நகர்ந்தது. ராஸ்டாப்சென் வேகமாக கோபத்தோடு வெளியே வந்து யாரோ ஒருவரை தேடுவதைப் போல சுற்றிலும் பார்த்தார். அவன் எங்கே என்று அவர் கேட்டார். அவர் பேசிக்கொண்டிருந்த போது 2 குதிரை வீரர்களுக்கு மத்தியில் ஒரு வாலிபன் வீட்டின் முக்கை சுற்றி வந்து கொண்டிருப்பதை கண்டார். அவன் கழுத்து ஒல்லியாக நீண்டி இருந்தது. மொட்டை அடிக்கப்பட்ட அவன் தலையில் சிறிது ரோமம் வளர்ந்திருந்தது. ஒரு காலத்தில் அழகாய் இருந்த கந்தலான ஒரு நீல நிற கோட்டை அணிந்திருந்தான். கைதிகள் தரிக்கும் ஒரு அழுக்கடைந்த சணல் கால் கட்டையை அணிந்திருந்தான். அவனுடைய மெல்லிய பலவீனமான கால்களில் பலமான சங்கிலிகள் போடப்பட்டு இருந்தன. அவனுடைய தள்ளாடும் நடைக்கு அவை இன்னமும் இடையூறாய் இருந்தன. ஆ என்று ராஸ்டாப்சென் சொல்லி அந்த வாலிபனை பார்த்து கொண்டிருந்த பார்வையை வேகமாக திருப்பி முற்ற மண்டபத்தின் கடைசி படியை சுட்டி காட்டினார். அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த வாலிபன் சங்கிலிகளின் சப்தத்தோடு விகாரமாய் வந்து நின்றான். அவனுடைய கழுத்தில் உரசி கொண்டிருந்த கோட்டின் கழுத்து பட்டியை ஒரு விரலால் பிடித்து கொண்டு அவனுடைய நீண்ட கழுத்தை இப்படியும் அப்படியும் ஆட்டி பெருமூச்சு விட்டு வேலை செய்து பழக்கப்படாத அவனுடைய மெல்லிய கைகளை கட்டிக்கொண்டு பணிவோடு நின்றான். அந்த வாலிபன் அந்த கடைசி படியில் வந்து நிற்கும்போது பல வினாடிகள் அங்கே மௌனம் நிலவியது. கூட்டத்தின் பின்னால் நின்றவர்கள்தான் முன்னால் அந்த இடத்திற்கு வரவேண்டும் என்பதற்காக தள்ளிக்கொண்டும் பெருமூச்சு விட்டு கொண்டும் காலடி சப்தம் செய்து கொண்டும் இருந்தார்கள். அந்த வாலிபன் தன்னுடைய இடத்தில் வந்து சேருகிற வரையில் ராஸ்டாப்சென் முகம் சுழித்து கொண்டும் தமது கையால் முகத்தை தேய்த்து கொண்டும் நின்று கொண்டிருந்தார். வாலிபர்களே என்று கணீர் என்ற குரலில் அவர் பேசினார். இந்த மனிதன் பெராஷாகின் ஒரு அயோக்கியன். இவனுடைய செய்கையினால்தான் மாஸ்கோ அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வாலிபன் முன்னால் சிறிது குனிந்து பணிவோடு தனது விரல்களை கோர்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பலவீனமான வாலிப முகம் மொட்டையடிக்கப்பட்ட அவன் தலையினால் விகாரமடைந்து நம்பிக்கையற்ற விதமாக கீழே தொங்கிக் கொண்டிருந்தது. கோமகனின் முதல் வார்த்தைகளை கேட்டதும் தான் ஏதோ சொல்லவோ அல்லது அவருடைய கண்களை பார்க்கவோ விரும்பியதைப் போல அவன் தன் தலையை சிறிது உயர்த்தி அவரை பார்த்தான். அவனுடைய மெல்லிய கழுத்திலிருந்து பின்காது வரையில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நரம்பு கயிறை போல புடைத்து நீல நிறமாக மாறியது. திடீரென்று அவன் முகம் சிவந்தது. எல்லாருடைய கண்களும் அவன் மீது பதிந்தன. அவன் கூட்டத்தை பார்த்தான். அவர்களின் முகத்தில் காணப்பட்ட தோற்றம் அவனுக்கு அதிக நம்பிக்கையை கொடுப்பதாக தோன்றியது. அவன் சங்கோஜத்தோடும் துக்கத்தோடும் குறுநகை காட்டி தனது தலையை தொங்கவிட்டான். தான் நிற்பது உறுதியாக இருக்கும்படி தனது பாதங்களை ஒழுங்காய் வைத்தான். அவனுடைய நாட்டையும் ஜாரையும் காட்டி கொடுத்து விட்டான். போனபார்ட்டோடு அவன் சேர்ந்து கொண்டான். இத்தனை ருஷ்யர்களில் இவன் ஒருவன்தான் ருஷ்யாவின் பெயரை அவமானப்படுத்தி விட்டான். மாஸ்கோ நாசமாகும்படி செய்தான் என்று ராஸ்டாப்சென் கடுமையான உறுதியான தொனியில் பேசி திடீரென்று வெராஷாகினை நோக்கினார்.
அவன் முன்மாதிரியே பணிவான நிலைமையில் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் கோபமடைந்தவரைப் போல அவர் தமது கையை உயர்த்தி கூட்டத்தை பார்த்து கூச்சலிட்டார். எம்மாதிரி அவனை நடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அம்மாதிரி செய்துவிடுங்கள். அவனை உங்களிடம் ஒப்புவிக்கிறேன். அந்த கூட்டம் அமைதியாக இருந்தது. அதில் இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த புழுக்கமான சூழ்நிலையில் மூச்சு விடுவதற்காக ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் நின்ற இடத்திலிருந்து நகர முடியாமலும் ஏதோ இனம் தெரியாத புத்திக்கு எட்டாத பயங்கரமான ஒன்று நேரப்போவதை எதிர்பார்த்து கொண்டும் அங்கு நின்று கொண்டிருப்பது சகிக்க முடியாததாய் இருந்தது. தங்களுக்கு முன்னால் நடப்பவைகளை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நின்ற முன் வரிசைக்காரர்கள் எல்லோரும் அவர்களுடைய கண்களும் வாய்களும் திறந்து நிற்க பின்னால் இருந்து தள்ளுகிற கூட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு தங்கள் முழு பலத்தையும் உபயோகித்தார்கள். அவனை அடியுங்கள், ருஷியாவின் பெயரை அவமானம் செய்ய விடாமல் அந்த துரோகியை அழியுங்கள், அவனை வெட்டுங்கள், நான் உத்தரவிடுகிறேன் என்று ராஸ்டாப்சேன் கூச்சலிட்டார். அவர் பேசிய வார்த்தைகளை விட அவருடைய கோபமான தொனியே மக்களுக்கு அதிகமாய் கேட்டது. அதை கேட்ட கூட்டம் முணங்கிக் கொண்டு முன்னால் தள்ளியது. ஆனால் மீண்டும் தயங்கி நின்றது. கோமகனே என்று பீதியுற்ற வெராசாகினின் குரலானது அந்த க்ஷண நேரத்தில் நிசப்தத்தில் எடுப்பாய் கேட்டது. கோமகனே, நம் இருவருக்கும் மேலாக ஒரு கடவுள் இருக்கிறார். அவன் தனது தலையை உயர்த்தினான். மீண்டும் அவனுடைய மெலிந்த கழுத்திலிருந்த நரம்பு இரத்தம் சேர்ந்து புடைத்தது. அவனுடைய முகம் திடீரென்று சிவந்து மாறியது. அவன் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பினானோ அதை சொல்லி முடிக்கவில்லை. அவனை வெட்டி தள்ளுங்கள், நான் உத்தரவிடுகிறேன் என்று ராஸ்டாப்சேன் திடீரென்று வெராசாகினை போல முகம் வெளிரி கூச்சலிட்டார். கத்திகளை உருவுங்கள் என்று குதிரை வீரர்களின் அதிகாரி கூச்சலிட்டுவிட்டு தம்முடைய கத்தியை உருவினார். அந்த கூட்டத்தில் மீண்டும் பலமானதொரு நெருக்கடி ஏற்பட்டு முன்னால் நின்றவர்களை முற்ற மண்டபத்து படிக்கட்டு வரை போகும்படி செய்தது. முகத்தில் உணர்ச்சியற்ற தோற்றத்தோடு கூடிய அந்த உயரமான வாலிபன் கடுகடுப்போடு தமது கையை உயர்த்தி கொண்டு வெராசாகினுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனை வெட்டுங்கள் என்று அந்த குதிரைப்படை அதிகாரி சொல்லியதானது வாய்க்குள் முணங்குவதைப் போல் இருந்தது. அந்த வீரர்களில் ஒருவன் கோபத்தினால் முகம் சுளித்து தன்னுடைய கத்தியின் மழுங்கலான பாகத்தால் வெராசாகினின் தலையில் அடித்தான். ஆ என்று வெராசாகின் ஆச்சரியத்தோடு பலமாய் கூச்சலிட்டான். தனக்கு இம்மாதிரி செய்யப்படுவதன் காரணத்தை அறியாதவன் போல பீதியுற்ற நோக்கோடு சுற்றிலும் பார்த்தான். அதே மாதிரியான ஆச்சரியமும் பீதியும் அந்த கூட்டத்தில் பரவியது. ஓ கடவுளே என்று ஒரு துக்கமான குரல் ஒலித்தது. ஆச்சரியத்தினால் வெராசாகின் கூச்சலிட்ட பின்பு அவனிடமிருந்து வலியினால் ஏற்படும் ஒரு வருத்த குரல் கிளம்பியது. அந்த குரல்தான் அவனுக்கு வினையாக முடிந்தது. மனித உணர்ச்சியின் வேலியானது அந்த கூட்டத்தை அதுவரை நிறுத்தி வைத்திருந்தது. திடீரென்று அந்த வேலி முறிந்தது. குற்றத்தை ஆரம்பித்து விட்டார்கள், அதை இப்பொழுது பூர்த்தி செய்தாக வேண்டும். அவனுடைய துக்கமான முனங்கல்கள் எல்லாம் அந்த கூட்டத்தின் பயமுறுத்தலான கோபமான கூச்சல்களில் அமிழ்ந்து விட்டன. 7வது அலைதான் ஒரு மூழ்குகிற கப்பலுக்கு கடைசி அலையாக அமைந்து அதை மூழ்கடிக்கும். அதே மாதிரி ஒரு தடுக்க முடியாத கடைசி அலை பின்பக்கத்தில் கிளம்பி முன்னால் வந்து சேர்ந்து எல்லாரையும் நிலை குலையும்படி செய்தது. தலையில் முதலாவது அடித்த வீரன் மீண்டும் அடிப்பதற்கு தயாரானான். வெராசாகின் பீதியடைந்து கூச்சலிட்டு தன்னுடைய தலையை கைகளால் மறைத்து கொண்டு கூட்டத்தை நோக்கி ஓடினான். முன்னால் நின்ற அந்த உயரமான வாலிபன் மீது தடுமாறினான். அவன் தனது கைகளால் வெராசாகினின் மெல்லிய கழுத்தை பிடித்து காட்டுத்தனமாக கூச்சலிட்ட பின்பு இருவரும் முன்னால் தள்ளி கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தின் காலடியில் விழுந்தார்கள். சிலர் வெராசாகினை அடித்து பீய்த்தார்கள். வேறு சிலர் அந்த நெட்டையான வாலிபனை அடித்தார்கள். அந்த கூட்டத்தின் காலடிகளில் அகப்பட்டு நசுங்கிய அந்த இருவரின் கூச்சல்களும் அந்த நெட்டையான வாலிபனை காப்பாற்ற முயன்றவர்கள் போட்ட கூச்சல்களும் கூட்டத்தின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன. அந்த நெட்டையான வாலிபன் அடிபட்டு அவன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. வெகுநேரம் குதிரை வீரர்கள் முயற்சி செய்த பின்புதான் அவனை தப்புவிக்க முடிந்தது. அவன் செத்துப்போகிற மாதிரி அவ்வளவு பலமாக அடிபட்டு போனான். வெகு நேரம் வரையில் தாங்கள் ஆக்கிரமித்த வேலையை முடித்துவிட வேண்டும் என்று அசுர வேகத்தில் அந்த கூட்டம் முயற்சி செய்து வெராசாகினை குத்தியும் நெருக்கியும் பீய்த்தும் வந்தபோதிலும் அவனை கொல்ல முடியவில்லை.
ஏனெனில் அந்த கூட்டம் பூராவாக நாலா பக்கங்களிலிருந்தும் நெருக்கி கொண்டிருந்தபடியால் மத்தியில் அகப்பட்டவர்களும் அந்த கூட்டத்தின் அசைவுகளில் அகப்பட்டு கொண்டு முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டிருந்தபடியால் அவனை கொல்லுவதோ அல்லது அவன் தப்பி போகும்படி விடுவதோ அசாத்தியமாய் இருந்தது. அவனை கோடாரியால் தாக்குங்கள், நசுக்கிவிட்டீர்களா? துரோகி, அவன் கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து விட்டான், இன்னமும் உயிரோடு இருக்கிறான், பிடிவாதக்காரன், அவனுக்கு சரியாக கொடுங்கள், சித்திரவதைதான், ஒரு திருடனுக்கு சரியான தண்டனை, அறிவாளை உபயோகப்படுத்துங்கள். என்ன, இன்னும் உயிரோடு இருக்கிறானா? அவனுடைய துடிப்புகள் நின்ற பின்புதான், அவனுடைய கூக்குரல் மரணக்குரலாக மாறிய பின்புதான் கீழே விழுந்து இரத்தம் சொட்டி கொண்டிருந்த அந்த உடலை விட்டு மக்கள் வேகமாக இடம் மாற ஆரம்பித்தார்கள். ஒவ்வொருவராக அங்கே வந்து அங்கே செய்யப்பட்டதை பார்த்து பீதியோடும் கண்டனத்தோடும் ஆச்சரியத்தோடும் அங்கிருந்து மீண்டும் பின்னால் தள்ளி கொண்டு போனார்கள். ஓ கடவுளே, காட்டு மிருகங்கள் மாதிரி மக்கள் இருக்கிறார்கள், அவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று அந்த கூட்டத்திலிருந்து குரல்கள் கேட்டன. சின்னஞ்சிறு வாலிபனாய் இருக்கிறான், ஒரு வியாபாரியின் மகனாய் இருக்கலாம். எப்பேற்பட்ட மனிதர்கள்! அவன் சரியான ஆள் அல்லவென்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? ஓ கடவுளே, மற்றொருவனையும் அங்கு அடித்து போட்டு விட்டார்கள். அவனை அநேகமாக முடித்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஓ, இந்த ஜனங்கள் பாவம் செய்வதற்கு இவர்கள் பயப்படுவதில்லையா என்று நீண்ட கழுத்தில் பாதி அருந்து முகத்தில் இரத்தமும் தூசியும் படிந்து உருமாறி இருந்த அந்த உயிரற்ற உடலை கண்டு வருத்தமடைந்து அதே கூட்டம் இப்பொழுது இம்மாதிரி பேசியது. மேன்மை தங்கியவரின் வீட்டு முற்றத்தில் ஒரு பிரேதம் கிடப்பது உசிதமல்ல என்று கடமையை உணர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி அதை அப்புறப்படுத்தும்படி குதிரை வீரர்களுக்கு சொன்னார். 2 குதிரை வீரர்கள் உருக்குலைந்து அதன் கால்களை பற்றி தரையில் இழுத்து கொண்டு போனார்கள். குத்தப்பட்ட புழுதி படிந்த நீளமான கழுத்தை கொண்ட அந்த தலை அந்த உடலை இழுத்து கொண்டு போகும்போது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருந்தது. அதை பார்த்து கூட்டம் பயந்து பின்வாங்கியது. வெராஷாகின் கீழே விழுந்ததும் அங்கிருந்த கூட்டம் காட்டுமிராண்டித்தனமாக கூச்சலிட்டு அவனை சுற்றி நெருங்கியவுடன் ராஸ்டாப் சென் திடீரென்று வெளிரி போனார். அவருடைய வண்டி காத்து கொண்டிருக்கிற இடமாகிய பின்வாசலுக்கு அவர் போகாமல் தலையை கீழே குனிந்து எங்கே எதற்காக போகிறோம் என்பதை அறியாமல் வேகமாக நடந்து கீழே உள்ள அறைகளுக்கு ஆளோடி வழியாக போனார். அவருடைய முகம் வெள்ளையாயிருந்தது. அவருடைய கீழ் நாடி படபடவென்று சுழித்து கொண்டதை அவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த வழியாக போக வேண்டும் மேன்மை தங்கியவரே, நீர் எங்கே போகிறீர்? இந்த வழியாக வாரும், தயவு செய்து என்று அவருக்கு பின்னால் ஒரு பீதியுற்ற நடுநடுங்கிய குரல் கேட்டது. கோமகன் ராஸ்டாப் சைனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருக்கு காட்டிய பாதை வழியாக அப்படியே திரும்பி போனார். பின்வாசலில் அவருடைய பிரயாண வண்டி நின்று கொண்டிருந்தது. அந்த இடத்தில் கூட அந்த கூட்டம் ஊளையிடும் சப்தம் கேட்டு கொண்டிருந்தது. அவர் அவசரமாக வண்டிக்குள் அமர்ந்து சாக்கோல்னிக்கியில் உள்ள தமது கிராமாந்திர வீட்டிற்கு போகும்படி வண்டிக்காரனிடம் சொன்னார். மியாஸ்னைட்ஸ்கி தெருவிற்கு அவருடைய வண்டி வந்ததும் அந்த கூட்டத்தின் இரைச்சல் அங்கே கேட்கவில்லை. அப்பொழுதுதான் கோமகன் தாம் செய்த காரியத்திற்கு வருந்த ஆரம்பித்தார். தம்முடைய சிப்பந்திகளின் முன்பாக தாம் பரபரப்படைந்து பீதியுற்றதை காட்டும்படி நேரிட்டதை அவர் நினைத்தபோது அவருக்கு மிகவும் அதிருப்தியாயிருந்தது. ஜனக்கூட்டம் பயங்கரமானது, அருவருக்கத்தக்கது என்று பிரெஞ்சு பாஷையில் தமக்குள் சொல்லிக் கொண்டார். மாமிசத்தை தவிர வேறு எதனாலும் திருப்தி அடையாத ஓநாய்களை போன்றவர்கள். கோமகனே, நம் இருவருக்கும் மேலாக ஒரு கடவுள் இருக்கிறார் என்று வெராசாகின் சொல்லிய வார்த்தைகள் திடீரென்று அவருக்கு தோன்றின. உடனே ஒரு அருவருப்பான நடுக்கம் அவருடைய முதுகெலும்பில் தோன்றியது. இந்த உணர்ச்சியெல்லாம் ஒரு வினாடிதான் இருந்தது. தம்முடைய இந்த நிலைமையை பார்த்து தம்மையே இகழ்ச்சியான புன்னகையோடு கோமகன் ராஸ்டாப் சென் பார்த்து கொண்டார். எனக்கு வேறு கடமைகள் இருக்கின்றன, மக்களை திருப்தி செய்தாக வேண்டும். பொதுஜன நன்மைக்காக எத்தனையோ பேர் அழிந்து போனார்கள், இன்னமும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தார். தம்முடைய குடும்பத்திற்கும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பட்டணத்திற்கும் தமக்கும் தாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தார். தமக்கு என்றால் தியோடோர் வசைலிச் ராஸ்டாப்சைன் அல்ல, பொதுஜன நன்மைக்காக தியோடர் வசைலிச் ராஸ்டாப்சைன் தம்மையே தியாகம் செய்து கொள்வதாக அவர் மனோராஜ்யம் செய்தார். ஆனால் ஒரு கவர்னர் என்ற முறையிலும் அதிகார பீடத்தினுடையவும் ஜாரினுடையவும் பிரதிநிதி என்ற முறையிலுமே தமக்கு என்ற வார்த்தையை அவர் உபயோகித்தார். நான் தியோடோர் வசாயிலிவிச் என்ற முறையில் மட்டும் இருப்பேனானால் என்னுடைய செய்கை முற்றிலும் வேறானதாக இருக்கும்.
ஆனால் ஒரு சேனாதிபதி என்ற முறையில் என்னுடைய உயிரையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையாகும். அவருடைய வண்டியில் உள்ள வெள்களின் அசைவினால் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தின் பயங்கரமான சப்தங்கள் இப்பொழுது அவருக்கு கேட்கவில்லை. ஸ்தூல அமைதி அவருக்கு வளர்ந்தது. அப்படி ஏற்படும்போது எப்பொழுதும் நடப்பதைப் போல அவருடைய மனமும் ஏன் அமைதியை பெறக்கூடாது என்று அதற்கான வழிகளை கண்டுபிடிக்க அவருடைய மனம் வேலை செய்தது. ராஸ்டாப்சைனை அமைதி கொள்ளும்படி செய்த அந்த சிந்தனை புதிதான ஒன்று அல்ல. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல ஆரம்பித்ததிலிருந்து அது இருந்து வருகிறது. அம்மாதிரி சிந்தனையை மேற்கொண்டு தனது மனதை திருப்தி செய்து கொள்ளாமல் எவனும் தன்னுடைய இனத்தைச் சேர்ந்தவனை கொன்றதில்லை. அந்த சிந்தனை என்பது இதுதான், அதாவது பொது ஜன நன்மை. ஆவேசத்தினால் நிதானம் இழக்காதவன் இந்த பொதுஜன நன்மையை ஒப்புக்கொள்ளுவதில்லை. ஆனால் கொலை செய்தவன் எப்பொழுதும் இந்த பொதுஜன நன்மை எங்கே இருக்கிறது என்பதை அறிவான். இப்பொழுது ராஸ்டாப்சைனும் அதை அறிந்து கொண்டார். அவருடைய மனதில் தோன்றிய சிந்தனைகள் அவர் செய்த காரியங்களுக்காக அவரை கண்டிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவர் தாம் செய்த காரியங்களுக்காக திருப்தியடைந்தார். அதாவது ஒரு குற்றவாளியை தண்டிக்கவும் அதே சமயத்தில் அந்த ஜனக்கூட்டத்தை திருப்தி செய்யவும் ஒரு சௌகரியமான சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொண்டதற்காக திருப்தியடைந்தார். பெராஷாகினை விசாரணை செய்து மரண தண்டனை விதித்தார்கள் என்று ராஸ்டாப்சைன் நினைத்தார். ஆனால் உண்மையில் அவனை விசாரித்த செனட் சபை அவனுக்கு கடுங்காவல் தண்டனை தான் கொடுத்தது. அவன் ஒரு துரோகி, ஒரு ஒற்றன். அவனுக்கு தண்டனை கொடுக்காமல் நான் விட்டுவிட முடியாது. ஆகவே ஒரே கல்லினால் 2 பறவைகளை கொன்றேன். ஜனக்கூட்டத்தை திருப்தி செய்வதற்காக அதற்கு ஒரு பலியை கொடுத்தேன். அதே சமயத்தில் அந்த துஷ்டனுக்கு தண்டனையையும் கொடுத்தேன். தம்முடைய கிராமாந்திர இல்லத்திற்கு வந்த பின்பு வீட்டு காரியங்களை பற்றி என்னென்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுத்தார். அதன் பின்னால் கோமகன் பூரணமாக அமைதி பெற்றார். அரை மணி நேரம் கழித்து வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் பூட்டிய தமது வண்டியில் ஏறி சாக்கோல்னிக்கி மைதானத்தில் போய்க் கொண்டிருந்தார். நடந்து போனதை பற்றி அவர் எதுவும் நினைக்காமல் நடக்கப் போகிற காரியங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தார். குட்டுஜோ இருப்பதாக அவர் கேள்விப்பட்ட யாவுஜா பாலத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார். குட்டுஜோ ஏமாற்றியதற்காக அவரை கண்டிக்கும் பொருட்டு கோபமான குத்தலான வார்த்தைகளை தம்முடைய மனதில் தயாரித்து கொண்டிருந்தார். மாஸ்கோவை கைவிட்டதனால் ஏற்படக்கூடிய துயரங்களுக்கும் ருஷ்யாவை நாசமாகும்படி ராஸ்டாப்சைன் நினைத்தபடி செய்ததற்கும் எல்லா பொறுப்புகளும் அந்த வயோதிகருடைய தலையிலேயே விழும் என்பதை அந்த கிழட்டு நரி உணரும்படி தாம் செய்யப்போவதாக கூறிக்கொண்டார். குட்டுஜோவிடம் எம்மாதிரி பேச வேண்டும் என்பதை முன்னதாகவே தயாரித்து கொண்ட பின்பு கோபமாக கடுமையான தோற்றத்தோடு ராஸ்டாப்சைன் தமது வண்டியில் அமர்ந்தபடியே இப்பக்கமும் அப்பக்கமும் பார்த்து கொண்டே போனார். அந்த சாக்கோல்னிக்கி வெட்ட வெளி பூராவாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. அதன் கோடியில் அனாதை விடுதிகளுக்கும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கும் முன்பாக சிலர் காணப்பட்டார்கள். அவர்கள் வெள்ளை ஆடை தரித்திருந்தார்கள். அவர்களைப் போலவே வேறு பலர் அந்த வெட்டவெளியில் தனித்தனியாக நடந்து கூச்சலிட்டு கொண்டும் கைகளை ஆட்டிக்கொண்டும் போனார்கள். அம்மாதிரியானவர்களில் ஒருவன் கோமகன் ராஸ்டாப்சைனுடைய வண்டி போய்க் கொண்டிருந்த பாதையை கடப்பதற்காக ஓடி வந்தான். கோமகனும் அவருடைய வண்டிக்காரனும் அவருடைய குதிரை வீரர்களும் ஆச்சரியமும் பீதியும் கொண்டு அந்த விடுதலையான பைத்தியக்காரர்களையும் முக்கியமாக தங்களை நோக்கி ஓடிவரும் பைத்தியக்காரனையும் பார்த்தார்கள். இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டு அவனுடைய சட்டை காற்றில் பறக்க வந்த பைத்தியக்காரன் ராஸ்டாப்சைனை வெறித்து பார்த்து கொண்டு தன்னுடைய கரகரப்பான தொனியில் எதையோ கூறிக்கொண்டு வண்டியை நிறுத்தும்படி சைகை காட்டி உக்கிரத்தோடு ஓடி வந்தான். அவனுடைய இருண்ட முகம் மெல்லியதாகவும் மஞ்சளாகவும் இருந்தது. அவனுடைய தாடி ஒழுங்கற்ற முறையில் வெட்டப்பட்டதாக இருந்தது. அவனுடைய கருவெளிகள் மஞ்சளான வெள்ளையோடு சேர்ந்து ஆடி இமைகளையொட்டி நிதானமில்லாமல் உருண்டு கொண்டிருந்தன. நிறுத்து, குதிரையை இழுத்துப்பிடி, நான் சொல்லுகிறேன் என்று அவன் காது செவிடுபடும்படியான தொனியில் கத்தினான். மீண்டும் அவன் மூச்சு விடாமல் அழுத்தமான தொனியில் கைகளை ஆட்டிக்கொண்டு எதையோ கத்தினான். வண்டிக்கு எதிராக ஓடி வந்து பின்னால் வண்டியோடு வண்டியின் பக்கத்தில் ஓட ஆரம்பித்தான். 3 தடவை அவர்கள் என்னை கொலை செய்தார்கள். 3 தடவையிலும் மரணத்திலிருந்து நான் உயிர் பெற்று எழுந்தேன். என்னை அவர்கள் கல்லால் அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். நான் எழுந்திருப்பேன். என்னுடைய உடலை அவர்கள் சின்னாபின்னப்படுத்தினார்கள். கடவுளின் ராஜ்யம் கவிழ்த்து விடப்படும். 3 தடவை நான் அதை கவிழ்ப்பேன். 3 தடவை அதை மீண்டும் ஸ்தாபிப்பேன்.
என்று அவன் கூச்சலிட்டு வரவர தனது தொனியை உயர்த்தி கொண்டே போனான். கோமகன் ராஸ்டாப் சென் அந்த ஜனக்கூட்டம் பெராஷாகினை நெருங்கிய போது எப்படி வெளிறினாரோ அதே மாதிரி இப்பொழுதும் வெளிறிப் போனார். அவர் திரும்பிக் கொண்டார். ஓ ஓ வேகமாய்ப்போ என்று அவர் நடுங்கிய குரலில் தமது வண்டிக்காரனை பார்த்து கூச்சலிட்டார். குதிரைகள் எவ்வளவு வேகமாக இழுக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக தரை மீது வண்டி பறந்து கொண்டிருந்தது. வெகு நேரமாக அந்த பைத்தியக்காரனின் கூச்சல்கள் தொலைவில் வர வர மெதுவாக கோமகன் ராஸ்டாப் சேனுக்கு கேட்டுக்கொண்டிருந்தன. அவருடைய கண்களின் முன்பாக ஆச்சரியமடைந்த பீதியுற்ற அந்த துரோகியின் இரத்தக்கரை படிந்த முகம் தோன்றியது. வேறு எதுவும் அவருடைய கண்களுக்கு தோன்றவில்லை. அந்த மனச்சித்திரம் தமது உள்ளத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது என்று ராஸ்டாப் சைன் நினைத்தார். அந்த இரத்தக்கரை படிந்த சித்திரம் காலத்தினால் கூட தமது மனதிலிருந்து அழிவிட முடியாதது என்பதை இப்பொழுது அவர் உணர்ந்தார். தம்முடைய மனதிலேயே அந்த பயங்கரமான நினைவு முன்னிலும் அதிக குரூரத்தோடும் துன்பத்தோடும் தமது ஆயுள் வரையில் நீடித்து நிற்கும் என்று அவர் உணர்ந்தார். அவனை வெட்டி தள்ளுங்கள், நான் உத்தரவிடுகிறேன் என்று அவர் சொல்லிய வார்த்தைகள் அவருடைய காதுகளில் இன்னமும் ஒலித்து கொண்டிருப்பதாக அவருக்கு தோன்றியது. நான் ஏன் அந்த வார்த்தைகளை பேசினேன்? ஏதோ தற்செயலாக நான் அவைகளை பேசிவிட்டேன். நான் அவைகளை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் நினைத்தார். அப்படியானால் எதுவுமே நடந்திருக்காது. முதலில் பீதியுற்று பின்னால் கோபம் கொண்டு முதலாவது அடித்த அந்த குதிரை வீரனின் முகமும் கிழிந்த சட்டை போட்டு கொண்டிருந்த அந்த வாலிபன் மௌனமாகவும் பீதியுற்ற கண்டனத்தோடும் தம்மை நோக்கிய பார்வையும் அவருக்கு இப்பொழுது தோன்றின. என்னுடைய நன்மைக்காக நான் அதை செய்யவில்லை. அம்மாதிரி நடப்பதற்கு நான் கடமைப்பட்டிருந்தேன். அந்த ஜனக்கூட்டம், அந்த துரோகி, பொதுஜன நன்மை என்று அவர் நினைத்தார். யாவுஜா பாலத்தில் துருப்புகளின் நெருக்கடி இன்னமும் இருந்து கொண்டிருந்தது. உஷ்ணம் அதிகமாயிருந்தது. குட்டுஜவ் சோர்வோடும் முகம் சுழித்தும் பாலத்திற்கு பக்கத்தில் ஒரு பெஞ்சில் அமர்ந்து தமது கை சவுக்கினால் மணலில் கிறுக்கி கொண்டிருந்தார். இச்சமயம் ஒரு பிரயாணி வண்டி கிரீச் சப்தத்தோடு அங்கே வந்து நின்றது. ஒரு ஜெனரலுடைய யூனிஃபாரத்தையும் தொப்பியில் தோகைகளையும் அணிந்த ஒருவர் குட்டுஜோவிடம் நெருங்கி பிரெஞ்சு பாஷையில் ஏதோ பேசினார். அவர்தான் கோமகன் ராஸ்டாப் சைன். தலைநகரான மாஸ்கோவில் துருப்புகளை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அதனால் தாம் அங்கே வந்ததாகவும் குட்டுஜோவிடம் அவர் சொன்னார். மற்றொரு போர் இல்லாமல் மாஸ்கோவை கைவிடப் போவதில்லை என்று கலங்காத மேன்மை தங்கியவர் என்னிடம் சொல்லாமல் இருந்தால் விஷயம் வேறு விதமாய் இருந்திருக்கும். இவையெல்லாம் நேரிட்டிருக்க முடியாது என்று அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்பதை புரிந்து கொள்ளாதவரைப் போல தம்மிடம் அந்த வினாடியில் பேசிக்கொண்டிருப்பவருடைய முகத்தில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு விசித்திரமான விஷயத்தை வாசிக்க முயற்சி செய்பவரைப் போலவும் ராஸ்டாப் சைனை குட்டுஜோவ் பார்த்தார். ராஸ்டாப் சைன் குழப்பமடைந்து மௌனமானார். குட்டுஜோவ் தமது தலையை லேசாக ஆட்டினார். ஆனால் ஊடுருவி பார்க்கும் தமது பார்வையை ராஸ்டாப் சைனின் முகத்திலிருந்து எடுக்காமல் மெதுவாக முணங்கினார். இல்லை, போர் செய்யாமல் நான் மாஸ்கோவை கைவிடப் போவதில்லை. இந்த வார்த்தைகளை பேசிய போது வேறு எதையாவது குட்டுஜோவ் நினைத்து கொண்டிருந்தாரா? அல்லது அந்த வார்த்தைகள் அர்த்தமற்றவை என்று தெரிந்திருந்தும் வேண்டும் என்றே இவற்றை பேசினாரா என்பது தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் ராஸ்டாப் சைன் பதிலொன்றும் சொல்லாமல் அவசரமாக அவரை விட்டு போனார். ஆனால் ஒரு ஆச்சரியம். மாஸ்கோவின் கவர்னரான பெருமை கொண்ட கோமகன் ராஸ்டாப் சைன் ஒரு கோசாக் சவுக்கை கையில் பற்றி பாலத்திற்கு போனார். அங்கே துருப்புகள் போக முடியாமல் பாலத்தை அடைத்து கொண்டிருந்த வண்டிகளை விரட்டி அடிக்கும் வேலையை தமது கூச்சல்களோடு ஆரம்பித்தார். அத்தியாயம் 25 நிறைவுற்றது. அத்தியாயம் 26. மாஸ்கோவில் நுழைந்த பிரெஞ்சுக்காரர் நிலை. மாலை 4 மணிக்கெல்லாம் முராட்டின் துருப்புகள் மாஸ்கோவிற்குள் பிரவேசித்து கொண்டிருந்தன. முதலாவதாக உடம்பர்க் குதிரைப்படையின் ஒரு பிரிவு வந்தது. அதன் பின்னால் ஏராளமான பரிவாளங்கள் புடைசூழ நேபிள்ஸ் மன்னர், அதாவது முராட் வந்தார். செயின்ட் நிக்கலஸின் அதிசயமான உருவச்சிலையை கொண்ட மாதா கோயிலுக்கு பக்கத்தில் அர்பாட் தெருவின் பாதி வழியில் முராட் தமது பிரயாணத்தை நிறுத்தினார். கிரெம்லின் கோட்டையின் நிலைமையை பற்றி அறிந்து வருவதற்காக முன்னதாக அனுப்பப்பட்ட படைப்பிரிவிடமிருந்து செய்தியை எதிர்பார்த்து அங்கே காத்து நின்றார். மாஸ்கோவில் தங்கியிருந்தவர்களின் ஒரு கூட்டம் முராட்டை சுற்றி கூடியது. நீளமான தலைமுடியை கொண்ட அந்த கமாண்டர் தோகைகளாலும்
தங்க நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த விசித்திரமான தயக்கமான ஆச்சரியம் கொண்டு அவர்கள் எல்லாரையும் வெறித்து பார்த்தார்கள். இவர்தான் அவர்களுடைய ஜார் மன்னரா? ஆள் மோசமாயில்லை என்று மெதுவான குரல்கள் பேசியது கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த கூட்டத்திடம் மொழிபெயர்ப்பாளரான ஒரு துவிபாஷகர் பேசினார். உங்களுடைய தொப்பிகளை எடுங்கள், உங்களுடைய தொப்பிகளை எடுங்கள் என்ற வார்த்தைகள் அந்த கூட்டத்தில் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவி கொண்டிருந்தன. அந்த துவிபாஷகர் ஒரு வயோதிக வாசல் காப்பவரிடம் பேசினார். கிரெம்லினுக்கு அங்கிருந்து வெகு தூரம் இருக்கிறதா என்று கேட்டார். அவருக்கு பழக்கமில்லாத போலந்து உச்சரிப்பில் பேசியதை குழப்பத்தோடு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். துவிபாஷகர் ருஷ்ய பாஷையைத்தான் பேசுகிறார் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தம்மிடம் சொல்லியதை அறிந்து கொள்ள முடியாததால் அந்த வாசல் காப்பவர் அங்கிருந்து நழுவி மற்றவர்களுக்கு பின்னால் போய் சேர்ந்தார். அந்த துவிபாஷகரிடம் முராட் நெருங்கி ருஷ்ய இராணுவம் எங்கே போகிறது என்று கேட்கும்படி கூறினார். அந்த கேள்வியை ஒரு ருஷ்யர் புரிந்து கொண்டபடியால் பல குரல்கள் அந்த துவிபாஷகருக்கு பதில் கூற ஆரம்பித்தன. முன்னால் சென்ற முன்னணி பிரிவிலிருந்து ஒரு பிரெஞ்சு அதிகாரி முராட்டிடம் குதிரை மீது வந்தார். அந்த கோட்டையின் வாசல்கள் மறைக்கப்பட்டு இருக்கின்றனவென்றும் அங்கே ஒருவேளை மறைந்து நின்று தாக்குவதாய் இருக்கலாம் என்றும் அவர் சொன்னார். நல்லது என்று முராட் சொல்லிவிட்டு தமது பரிவாரத்தைச் சேர்ந்த ஒரு கணவானை பார்த்து திரும்பி அந்த வாசல்கள் மீது குண்டுகளை போடுவதற்காக 4 சிறிய பீரங்கிகளை முன்னதாக கொண்டு போகும்படி உத்தரவிட்டார். முராட்டுக்கு பின்னால் இருந்த படை வரிசையிலிருந்து பீரங்கிகள் வேகமாக வெளியே வந்து அர்பாட் தெரு வழியாக முன்னேறின. வாஜ்பாய் ஜெங்கா தெருவின் கோடிக்கு அவர்கள் போனதும் அங்கிருந்த சதுக்கத்தில் வரிசையாக நின்றார்கள். பீரங்கிகளை அமைக்கும் வேலையை பல பிரெஞ்சு அதிகாரிகள் செய்துவிட்டு கிரெம்லினை தூரதிருஷ்டி கண்ணாடிகளால் பார்த்தார்கள். மணிகள் ஒலித்தன. இந்த சப்தம் பிரெஞ்சுக்காரர்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணியது. போர் புரிவதற்காக ஆயுதங்களை எடுக்கும் பொருட்டு இந்த மணிகள் ஒலிப்பதாக அவர்கள் மனோராஜ்யம் செய்தார்கள். சில தரைப்படை வீரர்கள் குட்டாப்பியவ்ஸ் வாசலை நோக்கி ஓடினார்கள். அங்கே மரங்களால் தடுப்புகள் செய்யப்பட்டிருந்தன. ஒரு அதிகாரியும் வீரர்களும் அதை பார்த்து ஓடியபோது அந்த வாசலின் அடியிலிருந்து 2 துப்பாக்கி குண்டுகள் வெளிப்பட்டன. பீரங்கிகளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு ஜெனரல் அந்த அதிகாரியை பார்த்து ஏதோ கூச்சலிட்டார். உடனே அந்த அதிகாரியும் வீரர்களும் பின்னால் திரும்பி ஓடி வந்தார்கள். அந்த வாசலில் இருந்து இன்னும் 3 தோட்டாக்களின் சப்தம் கேட்டது. ஒரு குண்டு பிரெஞ்சு சிப்பாயின் காலை தாக்கியது. அந்த வாசலில் உள்ள தடுப்பிற்கு பின்னால் இருந்து சில கூச்சலிடும் விசித்திரமான சப்தம் வந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஏதோ ஒரு உத்தரவை கேட்டதைப் போல அமைதியும் சந்தோஷமும் கொண்டிருந்த அந்த பிரெஞ்சு ஜெனரல், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியவர்களுடைய முகங்கள் துன்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் தயாராக உறுதி கொண்டவர்களைப் போல காணப்பட்டன. மார்ஷலில் இருந்து கடைசி சிப்பாய் வரையில் எல்லோருக்கும் அந்த இடம் மாஸ்கோவில் பிரபலமான வாஜ்பாய் ஜெங்கா, மகாவாயா, குட்டாயப் தெருக்களாகவோ அல்லது ட்ரோயிட்ஸா வாசல்களாகவோ காணப்படவில்லை. கடுமையான ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு புதிய யுத்த களமாகவே காணப்பட்டது. ஆகவே அந்த போருக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் தயாராக்கப்பட்டன. வாசல்களிலிருந்து வந்து கொண்டிருந்த கூச்சல்கள் நின்றன. பீரங்கிகள் முன்னால் நகர்த்தி வைக்கப்பட்டன. பீரங்கிக்காரர்கள் தங்களிடமுள்ள தீப்பந்தங்களில் உள்ள சாம்பல்களை ஊதினார்கள். ஒரு அதிகாரி சுடு என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவுக்கு பின்னால் 2 குண்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊதலிட்டு கொண்டு பறந்து சென்றன. மரவேலிகளால் தடுக்கப்பட்டிருந்த அந்த கல் வாசலின் மீது அந்த குண்டுகள் விழுந்து அங்கிருந்து 2 புகை கூட்டங்கள் அந்த சதுக்கத்தின் மேலாக பரவ ஆரம்பித்தன. கற்களாக கட்டப்பட்ட அந்த கிரெம்லின் மீது அந்த சப்தங்கள் எதிரொலித்து மறைந்து போயின. அதன் பின்னால் தங்களுடைய தலைகளுக்கு மேலாக ஒரு விசித்திரமான சப்தத்தை பிரெஞ்சுக்காரர்கள் கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான காக்காய்கள் அந்த சுவர்களிலிருந்து மேலே கிளம்பி ஆகாயத்தில் வட்டமிட்டு கரைந்து கொண்டும் தங்களுடைய இறக்கைகளை சப்தம் கேட்கும்படி அடித்து கொண்டும் இருந்தன. அந்த சப்தத்தோடு தனியாக ஒரு மனித குரலும் அந்த வாசலிலிருந்து வந்து கொண்டிருந்தது. அங்கே கிளம்பிய புகையிலிருந்து ஒரு மனிதன் தலையில் எதுவும் இல்லாமல் ஒரு விவசாய கோட்டை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். அவன் தன் கையில் ஒரு துப்பாக்கியை பற்றி பிரெஞ்சுக்காரர்களை நோக்கி குறிபார்த்து கொண்டிருந்தான். சுடு என்று மீண்டும் அந்த அதிகாரி உத்தரவிட்டார். ஒரு துப்பாக்கி குண்டு சப்தமும் 2 பீரங்கி குண்டுகள் சப்தமும் ஏக காலத்தில் கேட்டன. மீண்டும் அந்த வெளிவாசல் புகையால் மூடப்பட்டது. அந்த வேலித்தடிப்பிற்கு பின்னால் நடமாட்டம் எதையும் காணவில்லை. பிரெஞ்சு வீரர்களும் அதிகாரிகளும் அந்த வாசலை நோக்கி முன்னேறினார்கள்.
அந்த வாசலில் 3 பேர் காயமடைந்தும் 4 பேர் இறந்தும் கீழே கிடந்தார்கள். விவசாய கோட்டுகள் அணிந்த இருவர் அந்த சுவரை ஒட்டி ஜினாமிங்காவை நோக்கி ஓடினார்கள். இவற்றையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள் என்று அந்த அதிகாரி அந்த வேலி தடுப்புகளையும் பிரேதங்களையும் சுட்டிக்காட்டினார். காயமடைந்தவர்களை அனுப்பிய பின்பு அங்கிருந்த பிரேதங்களை கைப்பிடி சுவருக்கு அப்பால் பிரெஞ்சு சிப்பாய்கள் எடுத்து போட்டார்கள். மாண்டவர்கள் யார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. இவற்றையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகள் மட்டும்தான் அந்த மாண்டவர்களை பற்றி சொல்லப்பட்டன. உடனே அவர்கள் கைப்பிடி சுவருக்கு அப்பால் எறியப்பட்டார்கள். அங்கே துர்வாசனை ஏற்படக்கூடாதே என்பதற்காக அங்கிருந்து அவர்களை பின்னால் அப்புறப்படுத்தினார்கள். அவர்களின் ஞாபகார்த்தமாக தீயர்ஸ் மட்டும்தான் வாய்ச்சாலகமாக சில வரிகளை எழுதியிருக்கிறார். இந்த கடைகட்டவர்கள் ஆயுதசாலையிலிருந்து கொடுக்கப்பட்ட துப்பாக்கிகளை வைத்துக்கொண்டு அந்த புனிதமான கொத்தளத்தில் அமர்ந்து பிரெஞ்சுக்காரர்களை நோக்கி சுட்டார்கள். அவர்களில் சிலரை வெட்டி தள்ளி கிரெம்லினில் இருந்து அவர்களை ஒழித்தார்கள். பாதை சுத்தமாய் விட்டதென்று முராட்டுக்கு தெரிவிக்கப்பட்டது. வாசல்கள் வழியாக பிரெஞ்சுக்காரர்கள் உள்ளே நுழைந்து செனட் சதுக்கத்தில் தங்கள் முகாமை அமைத்தார்கள். செனட் மாளிகையின் ஜன்னல்கள் வழியாக அங்கிருந்த நாற்காலிகளை உடைத்து சிப்பாய்கள் சதுக்கத்தில் தூக்கி வீசினார்கள். அவைகளை உடைத்து அங்கே கணப்பு மூட்டங்கள் போட்டார்கள். மாராசேய்கா, லுபியாங்கா, பாக்ரோவ்கா தெருக்கள் வழியாக சில படைப்பிரிவுகள் கிரெம்லினை கடந்து போய்க் கொண்டிருந்தன. வாஜ்வேஜெங்கா, நிக்கோல்ஸ்கி, டிவர்ஸ்கோய் ஆகிய தெருக்களில் சில படைப்பிரிவுகள் முகாம் போட்டன. வீடுகளின் எஜமானர்கள் எங்கும் காணப்படாதபடியால் பட்டணங்களில் வழக்கமாக செய்யப்படுவது போல சிப்பாய்களை பட்டணவாசிகளோடு ஒட்டுக்குடிகளாக அமர்த்த வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. எல்லாரும் முகாம்களில் வசிப்பதைப் போலவே வசிக்க ஆரம்பித்தார்கள். உடைகள் கந்தலாகி பசியால் வாடி களைப்பால் மெலிந்து தங்களுடைய ஆதி இராணுவ பலத்தில் 1/3 குறைந்து போன போதிலும் பிரெஞ்சு இராணுவம் மாஸ்கோவிற்குள் பிரவேசித்த போது ஒழுங்கான முறையில் இருந்தது. பசியால் வாடி களைத்து போயிருந்தாலும் இன்னமும் அந்த இராணுவம் போர் செய்யக்கூடிய பயமுறுத்தக்கூடிய இராணுவமாகவே இருந்தது. ஆனால் அதனுடைய சிப்பாய்கள் வெவ்வேறு இடங்களுக்கு ஜாகைகளுக்காக கலைந்து போகிற வரையில்தான் அது ஒரு இராணுவமாக இருந்தது. இராணுவத்தில் உள்ள பற்பல பிரிவுகளும் கலைந்து பணக்காரர்களுடைய காலியான வீடுகளில் போய் அமர்ந்த உடனேயே அந்த இராணுவம் என்பது எக்காலமும் திரும்ப முடியாதபடி மறைந்தே போயிற்று. அந்த இராணுவத்திற்கு பதிலாக புதிதாக ஒன்று தோன்றியது. அதாவது பிரஜைகளாகவும் இல்லாமல் சிப்பாய்களாகவும் இல்லாமல் கொள்ளைக்காரர்களாக ஒரு கூட்டம் தோன்றியது. 5 வாரங்களுக்கு பின்னால் அந்த மனிதர்கள் மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட போது அவர்கள் ஒரு இராணுவமாக புறப்படவில்லை. அவர்கள் ஒரு கொள்ளை கூட்டமாக இருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுக்கு உபயோகமானது என்றும் அவசியமானது என்றும் நினைத்த பொருள்களை காட்டி தூக்கி கொண்டு போனார்கள். மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கமும் முன்போல ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கமாயில்லை, தன்னுடைய கையில் அகப்பட்டதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கமாகவே இருந்தது. குறுகிய கழுத்தை கொண்ட ஒரு ஜாடியில் அகப்பட்டதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கமாகவே இருந்தது. குறுகிய கழுத்தை கொண்ட ஒரு ஜாடியில் ஒரு குரங்கு தன்னுடைய கையை விட்டு உள்ளே இருக்கும் விதைகளை தன் கை நிறைய பற்றியதைப் போலவே அவர்கள் இருந்தார்கள். அதாவது கை நிறைய பற்றிய பின்பு கையை வெளியே எடுக்க முடியாது. கையில் அகப்பட்டது போய்விடும் என்ற பயத்தினால் கையை விரிக்கவும் அந்த குரங்கு இஷ்டப்படவில்லை. அதனால் அது மாண்டது. அதுபோல தாங்கள் கொள்ளையடித்த பொருள்களையும் மாஸ்கோவை விட்டு புறப்படும் போது தங்களோடு எடுத்துக்கொண்டு போனதால் பிரெஞ்சுக்காரர்களும் மடிந்தாக வேண்டியதுதான். தன் கையை திறந்து கையில் உள்ளதை இழப்பது எப்படி அசாத்தியமாக அந்த குரங்குக்கு தோன்றியதோ அதே மாதிரி தங்களுடைய கொள்ளை பொருள்களையும் கைவிடுவது அசாத்தியம் என்று அந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கும் தோன்றியது. மாஸ்கோவிற்குள் நுழைந்த ஒவ்வொரு பட்டாளத்திலும் 10 நிமிஷங்களுக்கு பின்னால் ஒரு அதிகாரியையோ சிப்பாயையோ காண முடியவில்லை. இராணுவ யூனிஃபாரங்களையும் ஜோடுகளையும் அணிந்து கொண்டு அவர்கள் ஜன்னல் வழியாக சிரித்து கொண்டும் அறைகளில் நடந்து கொண்டும் இருந்தார்கள். பாதாள அறைகளில் உக்கிரான அறைகளிலும் அதே மாதிரி சிப்பாய்கள் உணவுப் பொருட்களை கைப்பற்றுவதில் ஈடுபட்டிருந்தார்கள். முற்றங்களில் வண்டி கொட்ட கைகளை திறந்து கொண்டும் பூட்டுகளை உடைத்து கொண்டும் இருந்தார்கள். சமையல் அறைகளில் மாவை பிசைந்து கொண்டும் ரொட்டிகளை சுட்டு கொண்டும் சமைத்து கொண்டும் அல்லது பெண்களையும் குழந்தைகளையும் பயமுறுத்தவோ வேடிக்கை காட்டவோ தடவி கொடுக்கவோ செய்து கொண்டும் இருந்தார்கள். அதே மாதிரி கடைகளிலும் வீடுகளிலும் ஏராளமான பேர்கள் இருந்தார்கள். ஆனால் இராணுவம் என்பது மறைந்து போயிற்று.
பட்டணத்தில் சுற்றித் திரியக்கூடாது என்றும், பிரஜைகளிடம் பலாத்காரத்தை காட்டக்கூடாது என்றும், கொள்ளை அடிக்கக்கூடாது என்றும், ஒவ்வொரு நாளும் மாலையில் ஆஜர் பட்டி எடுக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் பிரெஞ்சு கமாண்டர்கள் உத்தரவுகளுக்கு மேல் உத்தரவுகளாக பிறப்பித்தார்கள். ஆனால் அதுவரை இராணுவமாக அமைந்திருந்த அவர்கள் இந்த உத்தரவுகளை மதிக்காமல் அந்த நிர்மானுஷ்யமான பட்டணத்தில் சொகுசும் சாப்பாடும் ஏராளமாய் கிடைக்கக்கூடிய பணக்கார பிரதேசத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தார்கள். பசியோடு இருக்கும் ஒரு மந்தையானது கட்டாந்தரையில் போகும்போது ஒன்று சேர்ந்து ஒழுங்காக போகும். ஆனால் புல்வெளியை அது அடைந்ததும் யாருக்கும் கட்டுப்படாமல் பறந்து ஓடிவிடும். அதே மாதிரி அந்த செல்வமும் செழிக்கும் பட்டணத்தில் இராணுவமும் பறந்து ஓடியது. மாஸ்கோவில் குடிகள் யாரும் இல்லாதபடியால் சிப்பாய்கள் மணலில் விட்ட தண்ணீரைப் போல கிரெம்லினில் இருந்து தாங்கள் பிரவேசித்த அந்த பட்டணத்தின் நாலா திசைகளிலும் பரவி மறைந்து போனார்கள். ஒரு வியாபாரியின் வீட்டிற்குள் முதலில் நுழைந்த குதிரைப்படை வீரர்கள் அந்த வீட்டில் தங்களுக்கு வேண்டியதற்கு அதிகமாக குதிரை லாயங்கள் இருந்தபோதிலும் அவை போதாதென்று அந்த வீட்டை விட பெரிதான பக்கத்து வீட்டிற்கு போனார்கள். பலர் தங்களுக்கு பல வீடுகளை அபகரித்து கொண்டு அந்த வீடுகளின் முன்பாக தங்கள் பெயர்களை எழுதி வைத்தார்கள். இராணுவத்தைச் சேர்ந்த வேறு யாராவது அந்த வீடுகளுக்கு வந்தால் அவர்களுடன் சண்டை கூட போட்டார்கள். வீடுகளை முதலில் பிடிப்பதற்கு முன்னால் அந்த பட்டணத்தை பார்ப்பதற்காக சிப்பாய்கள் தெருக்களில் சுற்றினார்கள். எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு போய்விட்டதாக அவர்கள் கேள்விப்பட்டதும் விலை உயர்ந்த பொருள்களை தங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்காக அவை இருந்த இடங்களுக்கு ஓடினார்கள். அந்த சிப்பாய்களை தடுப்பதற்காக பின்னால் சென்ற அதிகாரிகள் தங்களை அறியாமலேயே தாங்களும் சிப்பாய்களைப் போலவே திருடினார்கள். வண்டி தெருவில் இருந்த கொட்டகைகளில் வண்டிகள் விடப்பட்டிருந்தன. அங்கே தங்களுக்கு வேண்டிய வண்டிகளை பொறுக்குவதற்காக ஜெனரல்கள் வந்து கூடினார்கள். மாஸ்கோவில் தங்கியிருந்த சில குடியானவர்கள் தங்கள் வீடுகளை சிப்பாய்கள் கொள்ளையடிக்காமல் இருப்பதற்காக அதிகாரிகளை தங்கள் வீடுகளுக்கு அழைத்தார்கள். முடிவற்ற விதமாக ஏராளமான செல்வம் மாஸ்கோவில் காணப்பட்டது. பிரெஞ்சுக்காரர்கள் குடியேறிய பகுதிகளைத் தவிர காலியாய் கிடந்த மற்ற பகுதிகளில் இன்னும் ஏராளமாக செல்வங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த இராணுவம் முழுவதையும் மாஸ்கோ நகரம் பலமாக மூடிக்கொண்டது. காய்ந்த பூமியில் தண்ணீரை விட்டால் காய்ந்த பூமியும் தண்ணீரும் மறைந்து அந்த இடத்தில் சகதி தோன்றும். அதே மாதிரி காலியாகவும் ஏராளமான செல்வங்களோடும் இருந்த மாஸ்கோவில் பசியால் வாடிய இராணுவம் நுழைந்ததும் அங்கே நெருப்பும் கொள்ளையும் தோன்றி இராணுவத்தையும் அந்த செல்வம் மிகுந்த பட்டணத்தையும் அழித்தன. மாஸ்கோ பட்டணம் தீப்பற்றி எரிந்ததற்கு ராஸ்டாப்சைனுடைய மூர்க்கத்தனமான தேசாபிமானம்தான் காரணம் என்று பிரெஞ்சுக்காரர்கள் சொன்னார்கள். பிரெஞ்சுக்காரர்களின் காட்டுமிராண்டித்தனம்தான் காரணம் என்று ருஷ்யர்கள் சொன்னார்கள். உண்மையில் மாஸ்கோ எரிந்ததற்கு தனிப்பட்ட ஒருவரோ அல்லது ஒரு கூட்டமோ காரணம் என்று சொல்ல முடியாது. மாஸ்கோவில் மோசமான 130 நெருப்பணைக்கும் என்ஜின்கள் இருந்தனவா இல்லையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். மரத்தினால் கட்டப்பட்ட எந்த பட்டணமும் எரிந்தே தீரும். அதை போலவே மாஸ்கோவும் எரிந்தது. மரத்தூள் குவியல்கள் மீது தொடர்ச்சியாக பல நாட்கள் நெருப்பு பொறிகள் விழுந்து கொண்டே இருந்ததால் அவை எரிந்துதான் ஆக வேண்டும். அதை போலவே கைவிடப்பட்ட மாஸ்கோவும் எரிந்தே தீர வேண்டியதாய் இருந்தது. மரத்தினால் கட்டப்பட்ட அந்த பட்டணத்தில் வீட்டுக்காரர்கள் எல்லோரும் தங்கள் வீடுகளில் இருந்தபோதும் கூட, போலீஸ் படை இருந்தபோதும் கூட எங்காவது ஒரு இடத்தில் தினம் நெருப்பு பிடித்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட பட்டணத்தில் வீட்டுக்காரர்கள் போன பின்பு வீடுகளை சிப்பாய்கள் ஆக்கிரமித்து சுங்கான்களை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு 2 தடவை தாங்களே சமைத்து கொண்டு செனட் சபையின் நாற்காலிகளை உடைத்து செனட் சதுக்கத்தில் கணப்பு மூட்டங்களை மூட்டிக்கொண்டிருந்தால் அந்த பட்டணம் எரிவதை யாராலும் தடுக்க முடியாது. சமாதான காலங்களில் எந்த ஜில்லாவிலும் கிராமங்களில் துருப்புகளை ஒட்டுக்குடிகளாக வைத்தால் அந்த ஜில்லாவில் தீ விபத்துகள் திடீரென்று அதிகரிப்பதை காணலாம். அப்படியானால் கைவிடப்பட்ட மரத்தாலான ஒரு பட்டணத்தில் அயல்நாட்டு துருப்புகள் குடியிருக்கும் போது தீ விபத்துகள் அதிகமாய் ஏற்படுவதற்கான காரணங்கள் எவ்வளவு அதிகமாயிருக்கும் என்பதை யூகித்து கொள்ளலாம். ஆகவே மாஸ்கோ நெருப்பு பிடித்ததற்கு ராஸ்டாப்சைனின் மூர்க்கத்தனமான தேசாபிமானத்தையோ பிரெஞ்சுக்காரர்களின் காட்டுமிராண்டித்தனத்தையோ காரணமாக சொல்ல முடியாது. சிப்பாய்களுடைய சுங்கான்களும் சமையல் அறைகளும் கணப்பு மூட்டங்களும் தங்களுக்கு சொந்தமில்லாத வீடுகளில் சிப்பாய்கள் அஜாக்கிரதையாக நடந்து கொண்டதுமே மாஸ்கோவிற்கு நெருப்பு வைத்தன.
வேண்டுமென்று நெருப்பு வைத்ததாக யாராவது சொன்னால் அது சந்தேகப்படக்கூடிய விஷயம். ஏனெனில் வீடுகளை கொளுத்துவதற்கு யாருக்கும் எந்த காரணமும் இருந்ததில்லை. மேலும் அம்மாதிரி வேண்டுமென்று கொளுத்துவது தொந்தரவையும் அபாயத்தையும் விளைவிக்கக்கூடிய காரணமாய் இருக்கும். ஆகவே வேண்டுமென்று ஒன்றிரண்டு இடங்களில் தீயை வைத்திருந்தாலும் மாஸ்கோ தகனத்திற்கு அதை காரணமாகச் சொல்ல முடியாது. ஏனெனில் யாரும் தீ வைக்காமலேயே அந்த தகனம் ஏற்பட்டிருக்கும். ராஸ்டாப்சைனுடைய மூர்க்கத்தனத்தை சுட்டி காட்டுவதற்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அந்த அயோக்கியன் போனபார்ட்டை குறை கூறுவதற்கு ருஷ்யர்களுக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அல்லது பிற்காலத்தில் தங்களுடைய மக்களின் கையில் ஒரு வீரத்தீவட்டியை கொடுப்பதற்கு ருஷ்யர்களுக்கு எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் மாஸ்கோவின் தகனத்திற்கு அவைதான் நேரான காரணங்கள் என்று யாராலும் கூற முடியாது. ஏனெனில் சொந்தக்காரர்களால் கைவிடப்பட்டு அந்நியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்கள் குடியேறி சமையல் செய்து வரும் எந்த கிராமமும் எந்த தொழிற்சாலையும் எந்த வீடும் எரியத்தான் செய்யும். அதே மாதிரி மாஸ்கோவும் எரிய வேண்டியதாய் இருந்தது. மாஸ்கோவை அதில் வாசம் செய்தவர்கள் எரித்ததாக சொல்லப்படுவது உண்மை. ஆனால் மாஸ்கோவை கைவிட்டு வெளியேறியவர்கள் அதை செய்தார்களே ஒழிய மாஸ்கோவில் தங்கியிருந்தவர்கள் செய்யவில்லை. மாஸ்கோவை எதிரிகள் ஆக்கிரமித்த பின்பு பெர்லினைப் போலவோ வியன்னாவைப் போலவோ மற்ற நகரங்களைப் போலவோ அதை பந்தோபஸ்தாக அவர்கள் பாதுகாக்கவில்லை. ஏனெனில் மாஸ்கோவாசிகள் பிரெஞ்சுக்காரர்களை ரொட்டியும் உப்பும் கொண்டு வரவேற்கவோ அல்லது பட்டணத்தின் சாவிகளை பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டு போய் கொடுக்கவோ செய்யாமல் பட்டணத்தை கைவிட்டு அதன் பிரஜைகள் வெளியேறிவிட்டபடியால் அந்த பட்டணத்தை பிரெஞ்சுக்காரர்கள் மரியாதையாக நடத்தவில்லை. அத்தியாயம் 26 நிறைவுற்றது. அத்தியாயம் 27 நெப்போலியனை கொல்ல பியர் திட்டம். மாஸ்கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் நட்சத்திர முனைகள் மாதிரி பரவி வந்தபோது அவர்களுடைய பரவல் பியர் தங்கியிருந்த இடத்திற்கு செப்டம்பர் 2ஆம் தேதியன்று மாலைதான் வந்து சேர்ந்தது. கடந்த 2 தினங்களாக தனிமையிலும் விசித்திரமான சந்தர்ப்பங்களிலும் பியர் வசித்து வந்தபடியால் அவருக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்ற நிலைமையில் இருந்தார். ஒரே ஒரு விடாப்பிடியான நினைப்புதான் அவரை பூராவாக ஆட்டி வந்தது. இந்த நினைப்பு எப்படி எப்பொழுது அவரை பீடித்து கொண்டது என்பது அவருக்கு தெரியாது. கடந்த காலத்தை பற்றி அவருக்கு தெரியாது. கடந்த காலத்தை பற்றி அவருக்கு எதுவும் புரியவும் இல்லை. அவர் பார்ப்பதும் கேட்பதுமான எல்லா காரியங்களும் ஒரு கனவை போல அவருக்கு தோன்றின. வாழ்க்கையின் சிக்கலான அவசியங்கள் அவரை வளைத்து கொண்டபடியாலும் அவருடைய தற்கால நிலைமையில் அவற்றுக்கு பரிகாரம் தேட அவரால் முடியாமல் இருந்தபடியாலும் அவற்றிலிருந்து தப்பிக்கொள்ளவே அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். ஜோசப் அலெக்சிவிச்சினுடைய புத்தகங்களையும் தஸ்தாவேஜுகளையும் ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டும் என்ற காரணத்தை சொல்லிவிட்டு அவர் வீட்டிற்கு பியர் போனார். ஆனால் வாழ்க்கையின் தொல்லைகளிலிருந்து ஓய்வு பெறுவதற்காக உண்மையிலே அங்கே போனார். ஏனெனில் அவருடைய மனதில் ஜோசப் அலெக்சிவிச் ஒரு நிரந்தரமான பவித்திரமான அமைதியான சிந்தனை உலகத்தைச் சேர்ந்தவர் என்று தோன்றியது. அவருடைய தற்கால அமைதியற்ற மனக்குழப்பமான நிலைமைக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அந்த உலகம் தோன்றியது. ஆகவே ஒரு அமைதியான புகலிடத்தை அவர் தேடினார். ஜோசப் அலெக்சிவிச்சின் படிப்பு அறை அந்த புகலிடமாக அவருக்கு விளங்கியது. அந்த படிப்பு அறையிலுள்ள அமைதியான சூழ்நிலையில் அந்த தூசி படர்ந்த மேஜை மீது தமது முழங்கைகளை வைத்துக்கொண்டு அவர் அமர்ந்திருந்த போது சென்றது சில தினங்களாக நடந்தவைகளில் அமைதியான முக்கியத்துவமான நினைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய மனோராஜ்யத்தில் தோன்றின. முக்கியமாக பாரடினோ போர் தோன்றியது. அதோடு அவர்கள் என்று அவரால் கருதப்பட்ட அந்த கூட்டத்தின் உண்மையையும் எளிமையையும் பலத்தையும் ஒப்பிடும்போது தம்முடைய நிலைமை அற்பமானதாகவும் உண்மை சிரத்தை அற்றதாகவும் அவருக்கு ஏதோ ஒரு விதமாக தோன்றியது. அவரை அவருடைய மனோராஜ்யத்திலிருந்து கெராசிம் எழுப்பிய போது மாஸ்கோவை பாதுகாப்பதற்காக மக்கள் செய்யப்போகும் போரில் தாமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. அந்த நோக்கத்தோடு தான் தமக்கு ஒரு விவசாயியின் கோட்டையும் கைத்துப்பாக்கியையும் வாங்கி கொடுக்கும்படி கெராசிமை அவர் கேட்டார். அந்த நோக்கத்தோடு தான் தாம் ஜோசப் அலெக்சிவிச்சின் வீட்டில் தங்கியிருக்கப் போவதையும் தமது பெயரை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதையும் கெராசிமிடம் அவர் சொன்னார். முதல் நாளன்று ஒன்றும் செய்யாமல் தனிமையில் அவர் இருந்தார். ஃப்ரீமேசன் கையெழுத்து பிரதிகளில் தமது கவனத்தை செலுத்த பல தடவை அவர் முயன்றாலும் அவரால் முடியவில்லை. அச்சமயத்தில்தான் அறிவிப்பு ஆகமத்தில் உள்ள கூடார்த்தமான பொருளை தமது பெயரோடும் போனபார்ட்டோடும் சம்பந்தப்படுத்தி
அவர் முன்னால் நினைத்து கொண்டிருந்த அதிகாரத்திற்கு முடிவு கட்டும் வேலையை தம்மீது விதி சுமத்தி இருப்பதாக அவர் நினைத்து வந்த நினைப்பு அவருடைய மனதில் ஆழமாக அது பதியவில்லை. மாஸ்கோவின் பாதுகாப்புக்காக மக்களோடு கலந்து வேலை செய்யும் நோக்கோடு அவர் அந்த விவசாயியின் கோட்டை வாங்கிய பின்பு ரஸ்டோவ்களை சந்தித்தார். அச்சமயம் நட்டாஷா அவரை பார்த்து, நீர் மாஸ்கோவில் தான் இருக்கப் போகிறீரா? எவ்வளவு சிலாக்கியமானது என்று கேட்டாள். அச்சமயம் மாஸ்கோவில் தங்கியிருப்பது நல்ல காரியம் என்றும் மாஸ்கோவை எதிரிகள் கைப்பற்றிய பின்பும் அவர் அங்கே தங்கி விதி நிர்ணயித்து இருக்கிற காரியத்தை அவர் செய்ய வேண்டும் என்றும் அவருடைய நாளன்று மனதில் ஒரு சிந்தனை மின்னியது. அடுத்த நாளன்று எதற்கும் தைரியமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எந்த வகையிலும் அவர்களுக்கு பின்தங்கக்கூடாது என்ற நினைப்போடும் 3 குன்றுகளின் வாசலுக்கு பியர் சென்றார். ஆனால் அவர் வீடு திரும்பியதும் மாஸ்கோவை பாதுகாக்கப் போவதில்லை என்பதை அறிந்ததும் திடீரென்று அவருக்கு ஒரு உணர்ச்சி தோன்றியது. அதாவது சாத்தியமாகலாம் என்று மட்டும் அவருக்கு முன்பெல்லாம் தோன்றி வந்த ஒரு காரியம் இப்பொழுது பூரணமாக அவசியமானது என்றும் தடுக்க முடியாதது என்றும் தோன்றியது. அவர் மாஸ்கோவில் தங்கியிருந்து தமது பெயரை மறைத்து நெப்போலியனை சந்தித்து அவரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஐரோப்பாவில் ஏற்பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நெப்போலியனே முழுதும் காரணம் என்றும் அவருக்கு தோன்றியது. ஆகவே ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட துன்பங்களை ஒழிக்க வேண்டும் என்றும் அல்லது தாம் அழிய வேண்டும் என்றும் அவர் நினைத்தார். 1809 வருஷத்தில் ஒரு ஜெர்மன் மாணவன் வியன்னாவில் போனபார்ட்டை கொலை செய்ய முயற்சித்ததையும் அதற்காக அந்த மாணவன் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் பற்றிய எல்லா விவரங்களையும் பியர் அறிவார். ஆகவே தமது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தமது உயிரை கொடுக்கும்படியான ஆபத்து ஏற்படும் என்பதை அவர் அறிந்ததும் அவருடைய பரபரப்பு இன்னும் அதிகமாயிற்று. தடுக்க முடியாதபடி 2 பலமான உணர்ச்சிகள் பியரை இந்த நோக்கத்திற்கு இழுத்தன. முதலாவது உணர்ச்சியாவது இப்பொழுது ஏற்பட்டுள்ள பொதுவான பேராபத்திற்காக தியாகமும் கஷ்டமும் பட வேண்டியது அவசியம் என்ற உணர்ச்சியாகும். இதே மாதிரியான உணர்ச்சிதான் 25ஆம் தேதியன்று மஜாய்ஸ்கிற்கு அவர் போகும்படியும் அங்கிருந்து கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்த போர் முனைக்கு செல்லும்படியும் வீட்டை விட்டு இப்பொழுது ஓடி வரும்படியும் அவருக்கு பழகி போயிருந்த சொகுசான சௌகரியமான வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆடைகளை கூட களையாமல் கடினமான பலகை மீது படுத்து தூங்கும்படியும் கெராசிம் உண்கிற மாதிரியான உணவையே உண்ணும்படியும் செய்தது. இரண்டாவது உணர்ச்சியாவது செயற்கையான சம்பிரதாயமானவைகள் மீதும் உலகத்தில் உயர்வான நன்மை மீதும் ருஷ்யர்கள் பொதுவாக காட்டும் ஒரு துச்சமான உணர்ச்சியே ஆகும். இந்த விசித்திரமான பரவசமான உணர்ச்சியை முதலாக ஸ்லாபோடா அரண்மனையிலேயே பியர் உணர்ந்தார். மக்கள் எல்லாரும் கஷ்டத்தோடு சம்பாதித்து காத்து வரும் அந்த செல்வத்தை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் அவருக்கு திடீரென்று அங்கே ஒரு உணர்ச்சி தோன்றியது. அவையெல்லாம் உண்மையிலேயே பெருமானம் உள்ளவைகளாக இருக்குமானால் அந்த பெருமானமெல்லாம் அவற்றை தியாகம் செய்வதிலுள்ள மகிழ்ச்சியிலேயே இருக்கிறது என்று அவர் உணர்ந்தார். இதே உணர்ச்சிதான் பட்டாளத்தில் புதிதாய் சேருகிற ஒருவனை அவன் கையிலுள்ள காசுகளையெல்லாம் பூராவாக செலவிட்டு குடிக்கும்படி செய்கிறது. ஒரு குடிகாரனை தனக்கு நஷ்டம் ஏற்படும் என்று தெரிந்தும் காரணமில்லாமல் கண்ணாடிகளையும் நிலை கண்ணாடிகளையும் உடைக்கும்படி செய்கிறது. அதாவது சாதாரணமாக பார்க்கும்போது பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஒருவனை காரியங்கள் செய்யும்படி இந்த உணர்ச்சி தூண்டுகிறது. அவனுடைய சொந்த அதிகாரத்தையும் பலத்தையும் காட்டுவதாக இவை இருக்கலாம். ஆனால் அவனுக்கு மேலாக மனித கட்டுப்பாடுகளுக்கு உட்படாத ஒரு வாழ்க்கை பிரமாணம் இருப்பதாக அவை உறுதி செய்கின்றன. ஸ்லாபோடா அரண்மனையில் இந்த உணர்ச்சியை முதல் தடவையாக பியர் அனுபவித்ததிலிருந்து தொடர்ச்சியாக அதன் மயக்கத்திலேயே அவர் இருந்தார். ஆனால் இப்பொழுதுதான் அதனுடைய பூரா பலனையும் அவர் கண்டார். தவறவும் பியருக்கு அவருடைய நோக்கத்திற்கு ஆதரவு ஏற்பட்டது. அதோடு அந்த வழியில் ஏற்கனவே அவர் செய்த காரியங்களினால் இப்பொழுது அந்த வழியை துறக்க முடியாமல் அவருக்கு தடையும் ஏற்பட்டது. இச்சமயம் அவர் மற்றவர்களைப் போல மாஸ்கோவை விட்டு போவதென்றால் அவர் வீட்டை விட்டு ஓடி வந்தது, அவருடைய விவசாய கோட்டு, கைத்துப்பாக்கி, அவர் மாஸ்கோவிலேயே தங்கியிருக்கப் போவதாக ரஸ்டோவ்களிடம் சொல்லியது ஆகியவை எல்லாம் அர்த்தமற்றவையாகிவிடும். அதோடு பரிகாசமாகவும் இழிவாகவும் தோன்றும். இம்மாதிரி ஏற்படுவதை பியரின் தன்மான உணர்ச்சி ஒரு காலம் சகிக்காது. எப்பொழுதும் போலவே பியரின் சரீர நிலைமை அவருடைய மனநிலைமைக்கு ஒத்ததாய் இருந்தது. அவருக்கு பழக்கமில்லாத மட்டமான உணவும் அவர் அக்காலத்தில் குடித்து வந்த வோட்கா மதுவும் ஒயினோ சுருட்டுகளோ கிடைக்காமல் இருந்ததும்
அழுக்கு படிந்த ஒரே ஆடையை அணிந்து கொண்டிருந்ததும், படுக்கை இல்லாமல் ஒரு குறுகிய சோஃபாவில் 2 இரவுகளாக தூக்கமில்லாமல் இருந்ததும் அவரை பைத்தியக்கார நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய பரபரப்பை அடையும்படி செய்தன. அப்பொழுது பிற்பகல் 2 மணியாயிற்று. பிரெஞ்சுக்காரர்கள் மாஸ்கோவிற்குள் ஏற்கனவே பிரவேசித்து விட்டார்கள். பியருக்கு இது தெரியும். உடனே காரியத்தில் அவர் இறங்காமல் தம்முடைய திட்டத்தை பற்றி அவர் யோசனை செய்ய ஆரம்பித்து அதை பற்றிய விவரங்களை மனதில் சிந்தித்து கொண்டிருந்தார். நெப்போலியனை தாக்குவதை பற்றியோ அல்லது நெப்போலியனுடைய மரணத்தை பற்றியோ அவருடைய மனோராஜ்யத்தில் தெளிவாக அவர் காணவில்லை. அதற்கு பதிலாக அசாதாரணமான தெளிவோடும் சோகமான மகிழ்ச்சியோடும் தம்முடைய சொந்த அழிவையும் தீரமான தைரியத்தையும் மனக்கண் முன்பு கண்டு கொண்டிருந்தார். ஆம், தனிமையாக எல்லோருடைய நன்மைக்காக நான் அதை செய்ய வேண்டும், அல்லது நாசமாக வேண்டும் என்று அவர் நினைத்தார். ஆம் ஆம் நான் அவரிடம் நெருங்குவேன். அதன் பின்னால் திடீரென்று கைத்துப்பாக்கியா அல்லது குத்துவாளா? ஆனால் எதுவாயிருந்தாலும் ஒன்றுதான். நான் அல்ல, கடவுளே உன்னை தண்டிக்கிறார் என்று நான் சொல்லுவேன் என அவர் நினைத்தார். நெப்போலியனை கொல்லும்போது எம்மாதிரி அவர் பேசுவார் என்பதை அந்த விதமாக மனோராஜ்யம் செய்தார். நல்லது, இப்பொழுது என்னை பிடித்து மரண தண்டனை கொடுங்கள். இந்த மாதிரியாக அவர் தலையை வணங்கி தமக்கு தாமே ஒரு துக்கமான ஆனால் உறுதியான தோற்றத்தோடு பேசிக்கொண்டிருந்தார். அந்த அறையின் மத்தியில் நின்று பியர் இம்மாதிரியாக பேசிக்கொண்டிருந்த போது அந்த படிப்பு அறையின் கதவு திடீரென்று திறந்தது. அந்த வாசலில் மக்கார் அலெக்சிவிச்சின் உருவம் தோன்றியது. வழக்கமாக சங்கோஜமாய் உள்ள அவர் இப்பொழுது பூராவாக மாறிப்போயிருந்தார். அவருடைய கவுன் பொத்தான் மாட்டப்படாமல் இருந்தது. அவருடைய முகம் சிவப்பாகவும் சுழிப்புகளுடனும் காணப்பட்டது. அவர் நன்றாக குடித்திருக்கிறார் என்று தோன்றியது. பியரை முதலில் பார்த்ததும் அவர் மனம் குழம்பினார். ஆனால் பியரின் முகத்தில் தோன்றிய சங்கோஜத்தை கண்டதும் அவர் தைரியம் கொண்டு தமது மெல்லிய கால்களால் தள்ளாடி நடந்து அறைக்குள் நகர்ந்து வந்தார். அவர்கள் பயந்து போனார்கள் என்று அந்தரங்கமாக கரகரப்பான தொனியில் பேசினார். நான் பணிய மாட்டேன். நான் சொல்கிறேன். நான் சொல்வது சரிதானே ஐயா? அவர் ஒரு வினாடி யோசித்தார். மேஜை மீதிருந்த கைத்துப்பாக்கியை பார்த்ததும் எதிர்பாராத வேகத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே தாழ்வாரம் வழியாக ஓடினார். கெராசிமும் வேலைக்காரனும் அலெக்சிவிச்சுக்கு பின்னால் ஓடி ஆளோடியில் அவரை நிறுத்தி அவர் கையில் இருந்த கைத்துப்பாக்கியை பிடுங்க முயற்சி செய்தார்கள். ஆளோடிக்கு வந்த பியர் பரிதாபத்தோடும் வெறுப்போடும் அந்த பாதி பைத்தியக்கார வயோதிகரை பார்த்து கொண்டிருந்தார். அலெக்சிவிச் முகம் சுழித்து கையில் துப்பாக்கியை விடாமல் பற்றி கொண்டு தமது மண்டையில் தோன்றிய ஏதோ ஒரு விசித்திரமான மனோராஜ்யத்தில் பலமாக கூச்சலிட்டார். ஆயுதங்களை எடுங்கள், அவர்களை அழியுங்கள், இல்லை நீங்கள் அதை பெற முடியாது என்று அவர் ஊளையிட்டார். அது போதும், தயவு செய்யும், அது போதும், இரக்கம் காட்டும், தயவு செய்து அதை கொடுத்துவிடும் ஐயா, தயவு செய்யும் ஐயா என்று கெராசிம் கூறி மீண்டும் அறைக்குள் அவரை கொண்டு போவதற்கு அவருடைய முழங்கைகளை ஜாக்கிரதையாக பற்றி முயற்சி செய்தார். நீ யார், போனபார்ட்டா என்று அலெக்சிவிச் கத்தினார். அது சரியல்ல ஐயா, தயவு செய்து உமது அறைக்கு வந்து இளைப்பாரி கொள்ளும். அந்த கைத்துப்பாக்கியை என்னிடம் கொடுத்துவிடும். ஓடிப்போ இழிவான அடிமையே, என்னை தொடாதே, இதை பார்த்தாயா என்று கூச்சலிட்டு தமது கைத்துப்பாக்கியை காட்டினார். அவர்களை அழியுங்கள், அவரை பிடி என்று மெதுவான குரலில் வேலைக்காரனிடம் கெராசிம் சொன்னார். அவர்கள் மக்கார் அலெக்சிவிச்சின் கைகளை பற்றி அவருடைய அறைவாசலுக்கு இழுத்தார்கள். அந்த ஆளோடியில் குடிகாரனுடைய முரட்டுத்தனமான சப்தமும் போராடும் சப்தமும் நிறைந்து நின்றன. திடீரென்று ஒரு புதிய சப்தம், காதை துளைக்கும் ஒரு பெண்ணின் கூக்குரல் முற்ற மண்டபத்திலிருந்து கிளம்பியது. சமையல்காரி ஆளோடிக்குள் ஓடி வந்தாள். அவர்கள் வந்துவிட்டார்கள், கருணையுள்ள கடவுளே, ஓ பிரபுவே, அவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், குதிரை வீரர்கள் என்று அவள் கூச்சலிட்டாள். கெராசிமும் வேலைக்காரனும் அலெக்சிவிச்சை விட்டுவிட்டார்கள். அமைதியாயிருந்த அந்த தாழ்வாரத்தில் இப்பொழுது முன்கதவை பலர் தட்டும் சப்தம் கேட்டது. அத்தியாயம் 27 நிறைவுற்றது.